This is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்கள் ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 ரெஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்கேல் கோல் WWE விட்டு வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச்சுக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் கொஞ்சம் சண்டை ஆகிருக்கு, கொஞ்சம் சில பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப நாளாக டெய்லி ஆன்சர் பண்ணாலும் கேட்ட ரோமன் ரெயின்ஸோட அப்டேட் வந்து WWE சொல்லிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து வர ரால ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்கேல் கோல் WWE விட்டு வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்கேல் கோல் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து WWE தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஜேஆருக்கு அப்புறமா ஒரு மெயினான இடத்துல கமெண்ட்ரி டீமில் மெயினான இடத்துல வந்து மைக்கேல் கோல் வந்தார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கமெண்ட்ரி டீம் அப்படின்னாலே மெயின் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் தான். ஸோ வாய்ஸ் ஆஃப் WWE அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்து WWE விட்டு வெளியே போகிறாரு. ஏன் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலான ரீசன் தான். அவருக்கு வயசாகிடுச்சு. ஸோ நம்ம நினைக்கிறத விட அவருக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. 50 வயசு மேலே ஆயிடுச்சு மைக்கேல் கோலுக்கு. ஸோ அதனால் வந்து மைக்கேல் கோலை வந்து அமுச்சிட்டு புதுசாக யங்கான சில கமெண்டேட்டர்ஸை வந்து மெயினாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மைக்கேல் கோல் போயிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் போகலை, போக போகிறாரு. ஸோ எப்போ போவாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வருஷம் மைக்கேல் கோல் WWE தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா மைக்கேல் கோலை வெளியே அமுச்சிட்டு ஒரு யங்கான ஒரு புது கமெண்டேட்டரை வந்து மெயினாக கொண்டு வருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஜேஆர் வந்து மெயினாக இருக்கும் போது ஜேஆர் அமுச்சிட்டு மைக்கேல் கோலை மெயினாக கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி மைக்கேல் கோலை வந்து வெளியே அமுச்சிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து மெயினாக காமிக்க போகிறாங்க. ஸோ மைக்கேல் கோல் வந்து நம்மளை ஞாபகம் வந்து நிறைய பேருக்கு வந்து மைக்கேல் கோல் கமெண்டேட்டர் கேட்டு தான் ரொம்ப பழக்கம். ஸோ மைக்கேல் கோல் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் WWE விட்டு வெளியே போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரூமர். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் ஒரு லைட்டாக சின்ன சண்டை, மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் ராவும் சரி ஸ்மாக்டவுனும் சரி NXT சூப்பர் ஸ்டார்ஸ், ஸோ NXTயில் பெஸ்ட்டாக இருக்கிற 4 சூப்பர் ஸ்டார்ஸை ரொம்பவே மொக்கையாக வந்து டெபியூட் பண்ண வச்சாங்க. ஸோ அது ஏன் மொக்கைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீசனோட ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இங்கே தெரிகிற லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ வந்து போன வாரம் ரா அண்ட் ஸ்மாக்டவுனில் வந்து NXT டாப்பில் இருக்கிற NXT சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வந்து மொக்கையாக காமிச்சிட்டாங்க, ஒன்றும் பெருசாக காமிக்கல. ஸோ இதனால் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ட்ரிபிள் ஹெச் அப்செட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா NXTயை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது ட்ரிபிள் ஹெச் தான். ஸோ மெயின் ராஸ்டர் ரா ஸ்மாக்டவுன் இதெல்லாம் மட்டும்தான் வின்ஸ் மெக்மேன் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ NXTயை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது ட்ரிபிள் ஹெச் தான். ஸோ மெயின் ராஸ்டருக்கு எப்படி வின்ஸ் மெக்மேனோ NXTக்கு ட்ரிபிள் ஹெச் தான் அங்கே மெயின். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்லரை பயங்கரமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து மெயின் ராஸ்டரில் வந்து மொக்க பண்ணியிருந்தால ட்ரிபிள் ஹெச்க்கு லைட்டாக காண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து காண்டாகி வின்ஸ் மெக்மேன் கூட ட்ரிபிள் ஹெச் கூட லைட்டாக சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டைனா ஒன்றும் பெரிய சண்டைலாம் இல்லை, அடிச்சுக்கலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் அப்செட் ஆகி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி பண்ணியிருக்காரா சில ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இது உண்மை தான். ட்ரிபிள் ஹெச் வந்து கஷ்டப்பட்டு NXTயில் ஒரு ரெஸ்லரை அழகாக பில்ட் பண்ணி ஸ்டோரி லைன்லாம் அழகாக செட் பண்ணி பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆக்குவார். ஸோ அந்த மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வந்து மொக்க காமிப்பாங்க. ஸோ எப்படி மொக்க காமிக்கிற அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரிவைவிலே இருக்கட்டுமே. ஸோ நீங்கள் NXT பார்க்காத ஆளாக இருந்தீங்கன்னா ரிவைவிலோட NXT டைமெல்லாம் போய் பாருங்கள், ரிவைவிலோட NXT மேட்சஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ ரிவைவில் என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளோ நாளாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே புரியும். வின்ஸ் மெக்மேன் பண்ணுற தப்பு தான். ஸோ இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ட்ரிபிள் ஹெச் லைட்டாக அப்செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் நியூஸ். ஸோ மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப பேர் இதை தான் எதிர்பார்ப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ரூமர்ஸ்லாம் இல்லை, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா WWE அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ரா எபிசோடில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆவாருன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 100% வந்து நெக்ஸ்ட் வீக் ராவில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆவார். ஸோ ஏன் திடீர்னு இப்படி ரிட்டன் ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு WWE சொல்கிற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட லுக்கீமியா அப்டேட் வந்து ரோமன் ரெயின்ஸை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம் அக்டோபர் மாதம் எண்டிங் அப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக எனக்கு லுக்கீமியா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரெலங்குவேஜ் பண்ணிட்டு போயிட்டார். யாருமே இதை எதிர்பார்க்கல. ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப ஷாக்கிங்காக ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து
ரோமன் ரெயின்ஸ் போயிரோட WWE நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த லுக்கிமியாவோட அப்டேட் ரோமன் ரெயின்ஸே சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸோட ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ ரிட்டர்ன் ஆவாருன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸே அவரோட அப்டேட் வந்து சொல்ல போகிறாரு. ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்டதோட நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிராக் லெஸ்னர் வர்சஸ் செத் ராலின்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசில்மேனியாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் நடக்காது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து நான் ரிட்டன் ஆகுறேன், நான் வந்து ரெஸ்லிங் மேட்ச்சுக்கு ரிட்டன் ஆகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. ஒரு சின்ன அப்பீரன்ஸ் தான் பண்ணுவார். ஸோ வந்து பேச தான் செய்வாரே தவிர அவர் மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகிட்டார், ஸோ இனிமேல் மேட்ச் ஆடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போதைக்கு அவருடைய அப்டேட் தான் சொல்ல வராரே தவிர நான் ரெஸ்லிங்க்கு ரிட்டன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு. ஸோ அப்படி என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு சில ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதான் லுக்கிமியாவை பற்றி இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எப்போ ரிட்டன் ஆவாருன்னு சொல்லிட்டு ஒரு அவரே சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து மூவிஸில் நடிக்கிறாரு. ஸோ ஹாப்ஸ் அண்ட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் ஒரு ரோல் பண்ணுறாரு. ஸோ ராக் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாரு, நெக்ஸ்ட்டு ஏதாவது மூவியில் ஆக்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ரூமர் வந்திருக்கு. அது ரோமன் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து சத்தியமாக நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் சின்ன லெவலில் ரூமர்ஸ் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டையர் கூட ஆகலாம் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிட்டையர் ஆக போகிறாருன்னு சொல்லலை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்லாம் எங்கள் தலைவர் ரிட்டையர் ஆவான்னு சொல்கிறாதான்னு சொல்லிட்டுலாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ரூமராக தான் போயிட்டு இருக்கு, இது கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸோட லுக்கிமியாவை பற்றி அவரே சொல்ல போகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரால வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் எங்களோட FB அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் அப்போ பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.